أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை குடும்பத்தினர் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மர்கஸில் உலூமின் சார்பாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய தமிழ் பயான் நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுத்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், சில சகோதரர்கள் தொடர்ச்சியாக பங்கு பெற்று மார்க்கத்துடைய உபதேசங்களை கேட்டும் படித்தும் வருகிறோம். அல்லாஹ் இந்த சபையை முழுமையாக பொருந்தி கொண்டு இந்த சபையினுடைய ஒருங்கிணைத்தலால் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குறைகளையும் மறைத்து மன்னித்து பேசுகிற கேட்கிற எல்லா செய்திகளையும் நம்முடைய ஆழ் மனதில் அல்லாஹ் பதிந்து நம்முடைய எண்ணங்களாக செயல்களாக இந்த உபதேசத்தை அமைத்து தருவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை பெறுதல், இதுதான் தலைப்பு. உண்மையிலேயே நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று கூடி இருக்கிற ஒரு காரணம் என்ன? இந்த ஒரு 9 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டில் இஷாவை தொழுதோமா, வீட்டில் போய் ரிலாக்ஸாக டிஃபனை முடித்து தூங்கணுமான்னு இருக்கிற ஒரு நேரம். இருந்தாலும் ஒரு மணி நேரம் நம்ம இங்கே உட்கார்ந்து அல்லாஹுடைய நினைவில் சில வசனங்களையும் சில உபதேசங்களையும் கேட்பது நம்முடைய மனசிற்கு ஒரு அமைதித்தான். ஆனாலும் எதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம்? அல்லாஹ் கிட்ட ஒரு அந்தஸ்தை பெறுவோம், அல்லாஹ்விடத்திலே நல்ல மதிப்புகளையும் உயர் பதவிகளையும் இன்ஷா அல்லாஹ் பெறுவோம் என்ற ஒரே நோக்கம்தான் நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். உலக ரீதியான நோக்கங்களோ லாபங்களோ இந்த சபையில் இருக்கா என்றால் இல்லை, நிச்சயமாக. நாளை மறுமையினுடைய கூலியை மட்டுமே எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் அந்த கூலியை முழுமையாக தர வேண்டும். அப்படியானால் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் அல்லாஹ் அவனுடைய அருளையும் ரஹ்மத்தையும் தருகிறான். ஆனால் இந்த தலைப்பு என்னவென்றால், அவன் அருளுக்கும் அவன் ரஹ்மத்துக்கும் ஒரு படி மேலே சிலர்களுக்கு அவனுடைய அருள்களை தருவான், உயர்ந்த அந்தஸ்துகளை தருவான். குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல தரஜாத்னா என்ன அர்த்தம்? அந்தஸ்துகள், உயர்வுகள், படித்தரங்கள் என்று. அப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 5 வசனத்தை ஓதி காண்பிப்பேன். அதில் அல்லாஹ் என்னென்னவெல்லாம் சொல்கிறான் என்பதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். அன்பானவர்களை, இந்த தலைப்பு என்பது நாம் கடந்து போகக்கூடிய ஒரு தலைப்பல்ல. நிச்சயமாக ஒவ்வொரு நாளுமே நம்முடைய ஆள் மனதிலே பதிய வேண்டிய ஒரு தலைப்பு தான். எந்த நேரத்திலேயும் நாம் சிந்தித்து பார்க்கிற நேரம், நம்ம என்ன ஒரு அளவில் வாழ்கிறோம்? ஒரு ஆவரேஜான ஒரு அடியானாகத்தான் வாழ்கிறோம். 5 வேளை தொழுகிறோம், நேரம் கிடைத்தால் பயான் கேட்குறோம், எப்போவாது குர்ஆனை ஓதுகிறோம், ரமலான் மாதம் வந்து விட்டால் கொஞ்சம் இபாதத்துகள் செய்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அளவில் தான் நாம் எல்லாருமே இருக்கிறோம், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. நம்முடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் உண்டு, இரவு நேரத்தில் தஹஜ்ஜத்தை அவர் விட்டதே கிடையாது. என்னைக்கு ஆரம்பித்தாரோ இன்னி வரைக்கும் அவர் பயணத்தில் கூட தஹஜ்ஜத் தொழுதுடுவாராம். அப்போ இந்த மாதிரியான சிலர்களுடைய அணுகுமுறைகள், இபாதத்துக்களை எல்லாம் பார்க்கிறோம். எதுக்காகங்க? என்ன ஒன்று, அல்லாஹுடைய அருளில் முழுமையாக நாங்கள் இருக்கணுமே, அதற்காகத்தான் இப்படியான இபாதத்துகள். அப்படியானால் நம்மிலேயும் பலர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் கிட்ட எப்படியும் உயர்ந்த அந்தஸ்தாக இருக்கணும், 10ஓட 11 இருக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் கிட்ட உயர்ந்த அந்தஸ்து என்பது, அந்த அந்தஸ்தை பெறுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு மூமின்களாக, இறை நேசர்களாக, இறை பொருத்தத்துக்குரியவர்களாக, அல்லாஹுடைய முழுமையான அரவணைப்புக்குரியவர்களாக நாங்கள் வாழும்போது மட்டும்தான் அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறோம். என்னைக்கா நம்ம உட்கார்ந்து மெனக்கிட்ட யோசிச்சிருப்போமா, நம்ம எப்படி அல்லாட்ட ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறது? அந்த இடத்தை பிடித்தால் தானே அல்லாஹ் எங்களுக்கு அருளையும் பரக்கத்தையும் தருவான். இப்போ நாளைக்கு சொர்க்கத்திலேயே பல கேட்டகரி இருக்கா இல்லையா? சொர்க்கத்திலே மொத்தம் எத்தனை படித்தரங்கள் இருக்குது? 100 படித்தரம் இருக்கு.
அந்த 100வது மேன்மையான படித்தரம் தான் நபிமார்களும் நல்லோர்களும் சாலிஹீன்களும் இறை அச்சமுள்ளவர்களும் தங்கக்கூடிய உயர்ந்த தரஜா. அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையும் கனவும் எனக்கு உங்களுக்கு இருக்கா? ஆமா இருக்குது ஹஸ்ரத். நல்லா அதுக்கான முயற்சிகள் செய்யணும், எல்லாம் சொல்றோம், அங்கீகரிக்கிறோம். ஆனால் அதற்காக நான் எட்டு வைக்கக்கூடிய அந்த எட்டுக்கள் என்ன, நான் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்புகள் என்ன? அந்த அந்தஸ்து இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, அல்லாஹ்வுடைய அந்த நபிமார்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக உலா வர வேண்டும் என்கிற அந்த மிகப்பெரிய உயர்ந்த லட்சியத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் எப்படியான ஒரு அணுகுமுறை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது? அதாவது அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த நிலையில் என்ன செய்வாங்க? மக்களை பார்ப்பாங்க, கீழுள்ள மக்களை பார்ப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அதாவது வானத்தில் நம்ம நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி அவங்க கீழே உள்ள சொர்க்கவாசிகளுடைய நிலைமை என்னன்னா, அவங்களுக்கு அது பார்க்க சின்னதாக தெரியும் இல்லையா? ஆனால் சொர்க்கத்தில் கடைசியாக நுழைந்தவர்கள் கூட பெரிய அந்தஸ்து தான். அது கடைசியாக அவன் நுழைகிறான், கடைசியாக அவனுக்கு கீழே சிறப்பு கிடையாது, மேலே மேலே சிறப்பு இருக்குது, கீழே வேற எதுவுமே கிடையாது. அப்படின்ற அந்த சிறப்பு என்னன்னு சொன்னால் 10 மடங்கு உலக இடத்தை அவன் அடைவான். ஒரு உலகமே உங்க பேர்ல இருக்குன்னா எவ்வளவு பெரிய சொத்துக்காரரா நீங்க இருப்பீங்க? 10 இன்ட்டு ஒரு உலகம் இன்ட்டு 10 போட்டீங்கன்னா 10 மடங்கு உலக இடத்தை ஃபுல்லா உங்களுக்கு அல்லாஹ் தருவான். இது சொர்க்கத்தில் குறைவான அந்தஸ்து. அதுவே நீங்க அல்லாஹ்கிட்ட இருக்கிற உயர்ந்த அந்தஸ்தோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற நிலைமை என்ன? சிலர்கள் எப்படி சொர்க்கம் செல்வார்கள்? நரகத்துக்கு போய் கைகால் கரிஞ்சு போய் அப்புறம் அல்லாஹ் தன் கருணையால அவன் கெஞ்சி கதர்னதுனால அவனை அல்லாஹ் மேலே தூக்கி விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துள்ள ஒரு விஷயம்தான். ஆனால் இப்படி சொர்க்கம் போகிறதுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு உதவி தான். ஆனால் இதை தாண்டி நேரடியாக சொர்க்கம் போயிடுவாங்களே என் அடியார்களே, இந்த பதிவேட்டை தா என்ற ஒரு புரட்டி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். இப்படி சொர்க்கம் போகிறது எப்படி இருக்குது? நரகத்தில் போய் தடுமாறி பிறகு சொர்க்கம் செல்வது என்பது எப்படி? எல்லாமே அல்லாஹ்வுடைய அன்பினுடைய அடையாளங்கள் தான். நம்ம என்ன ஆசை வைக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு பயந்து நல்லறங்களை புரிந்து ஒழுக்கமாக வாழ்ந்து எல்லா மக்களையும் அரவணைத்து இருந்து அல்லாஹ்வுடைய தூதர்களோடு அந்த சிறந்த அந்தஸ்தை பெற்ற நிலையில் சொர்க்கம் போறது தானே? அல்லது விசாரணை, அதாவது 1000 ஆண்டுகள் விசாரணை நடந்து எல்லாம் அல்லாஹ் புரட்டி கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து எல்லா அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து கடைசியில் அவன் சொர்க்கம் போவான். இப்படி பல வகையில் சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டங்கள் உண்டு. ஆனால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் நேரடியாக சொர்க்கம் சென்று அல்லாஹ்வை பார்க்கிற மிகப்பெரிய அருளையும் பாக்கியத்தையும் வளங்களையும் பெறுவார்களே, அந்த நிலையிலே நாங்கள் இருக்கிறோமா? எந்த நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் சாலிஹீன்களுக்கும் சித்திகீன்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த தரஜாவை தந்து அவர்களை மேன்மையாக்கினானோ, அவர்களை அரவணைத்தானோ, நெருங்கிய மின் இபாதின சாலிஹீன், நெருங்கிய நல்ல அடியார்கள் என்கிற பட்டத்தையும் பதவிகளையும் அருளையும் தந்தானோ, அது போன்ற ஒரு உயர்ந்த பதவியை அல்லாஹ் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் தரணுமே. அந்த பதவியில் அந்த அந்தஸ்தில் நாங்கள் அல்லாஹ்வை நன்றி செலுத்திய மக்களாக நிற்க வேண்டுமே என்கிற அந்த உணர்வு இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் வரணுமா இல்லையா? தோழர்களே, தாய்மார்களே, நம்முடைய ஆசை கனவு என்ன? அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கணும். இப்போ இன்னைக்கு சாதாரணமான ஒரு மனுஷன் வருகிறான், அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். கொஞ்சம் நல்ல இருக்கப்பட்டவர் வரார், கொஞ்சம் பதவி நல்லா படித்தவர், ஒரு வரவேற்பு. அடுத்து ஒரு விஐபி வருகிறார், வரவேற்பு. அடுத்து மேலே விவிவிஐபி வருகிறார், எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்கும்? அப்போ அல்லாஹ் கிட்ட நான் சராசரியான அடியானா இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் அல்லாஹ் அருள் செய்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாஹ் கிட்ட ஃபர்ஸ்ட் தரம் உள்ள முதல் குவாலிட்டியான அடியானாக நான் இருக்க வேண்டுமே. அதற்காக நான் இறைவனை நெருங்கி வாழ்றேனா? அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டால் அல்லாஹ் இந்த உலகத்திலும் சரி நாளைய மறுமையிலும் சரி அல்லாஹ் அவனை முழுமையாக அரவணைத்து அவனுக்கான காரியங்களை அல்லாஹ் உயர்த்தாமல் விடுவதே இல்லை. தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். 5 ஆயத்தை சொன்னேன், முதல் வசனத்தை பாருங்கள். சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்துடைய 10வது வசனம், 35ல 10. மன் கான யுரீதுல் இஸ்ஸா ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ. யார் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளையும் பதவிகளையும் பட்டங்களையும் எதிர்பார்க்கிறார்களோ அந்த பதவிகள் அந்தஸ்துகள் அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது. நம்ம எல்லாருமே ஒரு கண்ணியத்தை விரும்புகிறோம், ஒரு உயர்ந்த பதவிகளை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த அனைத்து உயர்ந்த அந்தஸ்துகளுமே யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிப், நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை பேசினாலும் வல அமலு ஸாலிஹ், நல்ல அமல்களை செய்தாலும் யர்ஃபஉஹு, அதனால் அல்லாஹ் உங்களை உயர்த்தாமல் விடுவதில்லை. நீங்க ரப்புக்காக ஒரு நல்ல வார்த்தையை பேசுறீங்க, ஒரு நல்ல அமல்களை செய்கிறீர்கள், அப்படியானால் அல்லாஹ் உங்களை உயர்த்தாமல் விடுவதே இல்லை. தோழர்களே, தாய்மார்களே, அப்ப அல்லாஹ் எப்படி ஏசிக்கிறான்?
என்னுடைய அடியான் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறான், நான் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியில் அவனை வைக்கணும் என்ற அந்த அடியான் எதிர்பார்க்கிறான். நான் அப்படி செய்வேன் என்று அந்த அடியானுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் பிறரை காட்டிலும் பல மடங்கு கூலிகளையும் பதவிகளையும் தந்து அந்த அடியானை அல்லாஹ் மேன்மையாக்குறானே. அப்படி அல்லாஹ்விடத்தில் என்றைக்கான முதல்ல கையேந்தி கதறி இருப்போமா, இறைவா ரஹ்மானே, உன்னிடத்திலே இருக்கிற நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் இருக்கிற ஒரு அந்த அந்தஸ்து உண்டே, நல்லவர்களுக்கு நீ உன்னுடைய காட்சி அளிப்பாயே, நல்லவர்களுக்கு கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்தை தருவாயே, உன்னால் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் இலகுவாக சொர்க்கத்திலே மின்னல் வேகத்திலே பறந்து ஓடுவார்களே, அப்படிப்பட்ட அந்த அந்தஸ்தையும் பாக்கியத்தையும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கு நீ தந்துடு யா அல்லாஹ் என்ற இன்றைக்காவது நாம் தஹஜத்திலேயோ தொழுகையிலேயோ கதறி அழுது துவா செய்திருப்போமா? கேட்டிருப்போமானால் அடிக்கடி கேட்டிருப்போமா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், உயர்ந்த பதவிகள் என்கிட்ட தானே இருக்குது, நான் மட்டும்தான் அதை உங்களுக்கு தர முடியும் என்று அல்லாஹ் வாக்களிக்கிற வசனம் தான் 35:10. அதே மாதிரி 3வது அத்தியாயம் 162 163வது வசனம் சூரத் ஆல் இம்ரான்ல 162 163வது வசனம். 2 சாராரை அல்லாஹ் பிரிக்கிறான். முதல் சாரார் யார்? அஃபமனி தபஅ ரில்வானல்லாஹ், இறைவனுடைய அந்தஸ்தை அந்த இறைவன் தரக்கூடிய அந்த பதவிகளுக்காகவே அவன் வாழ்வான். ஒரு தொழுகிறான், ஒரு சதகா செய்கிறான், ஏழைகளுக்கு உணவளிக்கிறான், பிறர் குறைகளை மறைக்கிறான், யாருக்கு மனிதம் செய்யாமல் வாழ்கிறான். இப்படி எந்த பண்பா இருந்தால் யா அல்லாஹ் நீ நேசிப்பாயே, நீ அரவணைப்பாயே, நீ அழகுபடுத்துவாயே, இப்படியே அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவனை அல்லாஹ் என்ன செய்கிறான்? நேசிக்கிறான், அவனுக்கு எல்லா ஹைரையும் தருகிறான். இவன் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் யார்? கமன் பா பி சஹதி மினல்லாஹி வ மஅவாஹு ஜஹன்னம் பிஸல் மஸீர், பாவியாக அநியாயக்காரனாக இருக்கிறான், பெயருக்கு முஸ்லீம், ஆனால் அல்லாஹ்வை பற்றி அச்சமில்லை, பெருமானாருடைய வாழ்க்கையை எந்த வகையிலும் பின்பற்றுவதில்லை, எல்லா நேரத்திலையும் தவறுகளையும் பாவங்களையும் ஆபாசங்களையுமே புரிந்து வாழ்கிறார்கள். மாஷா அல்லாஹ், நம்முடைய இங்கே அமர்ந்திருக்கிற சிறுவர்களை பார்க்கும்போது சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. வெளியே வரும்போது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடாம நிற்கிறோம். 2-3 சிறுவர்கள் இஸ்லாமியர்களை போன்று தான் தெரியுது, பார்த்தா அசிங்கமாக பேசிக்கிட்டும் அவங்களுடைய நடவடிக்கைகளும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பர்களே. அப்படியானால் அல்லாஹ் எந்த கூட்டத்தில் எங்களை இணைத்து வைத்திருக்கிறான்? இதே இடங்கள்ல இதே மக்களுடைய பார்வைகளில் பார்க்கிறோம், எவ்வளவு மோசமான தவறான கெட்ட பழக்கங்களோடு இதே வயசுடைய இளைஞர்களை நான் பார்க்கிறேன். ஆனால் எங்களை அந்த லிஸ்ட்ல எல்லாம் சேர்த்துடாம இந்த வயசுல இங்க வந்து உட்கார்ந்து 4 பயான கேட்போம், அதனால அல்லாஹுடைய அருளையும் அவன் தரக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துகளையும் பெறுவோம் என்று இங்க அமர்ந்திருக்கிறோமே. அப்ப நாங்க இந்த 2ல அல்லாஹ் எங்களை எப்படி வகைப்படுத்தி இருக்கிறான்? என்னுடைய சிறப்பு அந்தஸ்துக்குரியவர்கள், என்னுடைய வெறுப்புக்கும் சாபத்துக்கும் உரியவர்கள் என்று அல்லாஹ் 2 சாரார்களை பிரிக்கிறான். ஹும் தரஜாத், யார் என்னுடைய அருளுக்காக என்னுடைய உயர்ந்த அந்தஸ்துக்காக ஏங்கி தவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து அல்ல, தரஜாத் என்றால் பன்மை, பல பல அந்தஸ்துகளை அல்லாஹ் தருகிறான். இந்தல்லாஹி வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கிறான். அப்படியானால் இந்த 2 சாராரில் நான் யார்? ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய அருளால் திளைக்கிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் இறைவனுடைய வெறுப்பையும் சாபத்தையும் அடைகிற ஒரு கூட்டம். அப்படியானால் அல்லாஹ் நாளை மறுமையினுடைய நாளில் வஜாஅ ரப்புக் வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்களுடைய அணிவரிசையில் அல்லாஹ் வருகை தந்து சொல்ற வார்த்தை வம்தாதுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், ஓ பாவிகளே, அநியாயக்காரர்களே, என்னுடைய அருளை பெறாதவர்களே விலகி செல்லுங்கள் என்று சிறப்பு அந்தஸ்துக்குரியவர்களோடு நிற்க கூட அவர்களுக்கு தகுதி இல்லை என்று அல்லாஹ் விரட்டுவானே. அப்படியானால் தோழர்களே, தாய்மார்கள், நாங்கள் நாளை மறுமையில் யாரோடு நிற்க போகிறோம்? அல்லாஹுடைய அருளால் இறைவன்ட்ட ஒரு ஸ்பெஷலான அந்தஸ்தை பெற்ற மக்கள் என்றால் நீங்கள் நிற்கிற இடமே வேற, நபிமார்களோடு நல்லவர்களோடு சாலிஹீன்களோடு நீங்கள் நிற்பீர்கள். அப்படியான இந்த 2 சாராரில் நான் யார்? அல்லாஹுடைய அருளில் நினையக்கூடியவனா, அல்லாஹுடைய தண்டனையில் சிக்கி தவிப்பவனா? இந்த 2ல் நான் யார் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய வசனம். அதே போல 8வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஃபால் 3வது மற்றும் 4வது வசனம், அல்லதீன யுகீமூனஸ் ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், யார் சரியாக தொழுகை நிலைநாட்டி தான தர்மங்களை அள்ளி கொடுக்கிறார்களோ உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்துகள் உண்டு. வ மக்ஃபிரத்துன், மன்னிப்பு உண்டு. வ ரிஸ்குன் கரீம், சங்கை மிக்க உணவு உண்டு. எவ்வளவு அல்லாஹ் வாக்களிக்கிறான் பாருங்கள், எப்படி அல்லாஹ் சிலாஹிக்கிறான். நீங்கள் சரியாக வணங்கி அல்லாஹ்வுடைய அருளுக்காக தான தர்மங்களை ஒவ்வொரு அமலையும் நீங்கள் இறை பிரியத்துக்காக செய்றீங்க, அவனுடைய இடத்துல இருக்கிற அந்தஸ்துக்காக, அவன் தரக்கூடிய உயர் பதவிக்காக, அவன் தரக்கூடிய மன்னிப்புக்காக, அவன் தரக்கூடிய சங்கமிக்க ரிசுக்குக்காக நீங்கள் செய்தால்
அவர்களுக்கு அல்லாஹ் அந்த உயர் பதவிகளை தருவதாக இங்கே வாக்களிக்கிறானே. இந்த வசனங்கள் எல்லாம் இனி அல்லாஹ்வுக்காக நாங்கள் நெருங்கி வாழ வேண்டும், உயர்ந்த அந்த முதல் தர அடியார்களாக நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்தானே, அந்த வாய்ப்பை நாங்கள் அடையணுமே 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 என்கிற அந்த ஏக்கமும் கண்ணீரும் இந்த வசனம் நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் அன்பானவர்களே. அதே போல இன்னொரு வசனத்தை படியுங்கள். சூரா தாஹா 20 மற்றும் 20வது அத்தியாயத்துடைய 75வது வசனம், 20-75. வமன் யாத்திஹி முஃமினன் கத அமீல ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து அல்லாஹ்விடம் வருவார்களோ ஃபஉலாயிக லஹுமுல் தரஜாத்துல் உலா. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. யார் ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் முன்னோக்கி வருவார்களோ, தரஜாத்துன்னு சொன்னாலே போதும், அவர்களுக்கு உயர்ந்த படித்தரங்கள் அல்லாஹ்ட்ட உண்டுன்னு. ஆனால் அல் உலா என்கிற வார்த்தை அல்லாஹ் எடுக்கிறான். அல் உலா என்றால் இன்னும் உயர்ந்த பெரிய பெரிய படித்தரங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த தரஜாத்துல் உலா, இறைவா அந்த தரஜாத்துல் உலாவை எங்களுக்கு தா, அந்த அந்தஸ்தை எங்களுக்கு முழுமையாக்கி தா என்று இதே நேரம் இப்போதே அல்லாஹ்விடம் கதறுங்கள் தோழர்களே. அந்த சிறப்பை அல்லாஹ் தருகிறான். அதே போல 46வது அத்தியாயத்துடைய 19வது வசனம், வலி குல்லின் தரஜாத்து மிம்மா ஆமிலு, என் அடியார்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உயர் பதவிகள் உண்டு, என்னிடம் இருக்கிற ஸ்பெஷல் அந்தஸ்துகள் உண்டு. வலி யுவஃபியஹும் அமாலஹும் வஹும் லா யுظلمون, அந்த அடியார்களுடைய எந்த காரியத்தை நான் வீணாக்கி விட மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸலாஹிக்கிறான். இப்போ இந்த 5 வசனத்தை ஓதி காண்பித்திருக்கிறேன். 46ல 19, 20ல 75, 8ல 3 4, 3ல 162, 163, 35ல 10 ஆக இந்த 5 வசனங்களில் நீங்கள் படித்த பாடம் என்ன சகோதரர்களே? அல்லாஹ் எல்லாருக்கும் சில அருள்களை நியாமத்துகளை தருகிறான். ஆனால் இறைவனிடத்தில் இருக்கிற உயர் பதவிகளுக்காக இறைவனுடைய அருளுக்காகவே வேண்டி 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 வாழ்றவனுக்கு சிறந்த அந்தஸ்துகளை உயர் பதவிகளை தருகிறான் என்று அல்லாஹுடைய ஒரு வாக்கையும் அவன் தரக்கூடிய ஒரு வார்த்தையும் இங்கே பார்க்கிறோம். அப்படியானால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆவரேஜான அடியார்களா அல்லது உயர்ந்த அடியார்களா? அதாவது சர்வசாதாரண சில பேர் இருப்பாங்க இல்லையா? ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் சொன்னார், நான் நிறைய முஸ்லீம்ஸ் தான் இங்கே ரெசார்ட்டுக்கு வராங்க, 3 வகையான மக்களை பார்க்குறோம். ஒன்று கரெக்டாக இஸ்லாமிக்காக வருவாங்க, இஸ்லாமிக்காகவே இங்கே இருப்பாங்க, ஹிஜாபு மற்ற எல்லாத்தையும் பக்காவாக போயிடுவாங்க. இன்னும் சில பேர் ஹிஜாபோட பார்க்க ரொம்ப இதாக இஸ்லாமிக்காக வருவாங்க. இங்கே வந்த உடனே எல்லா ஹிஜாபு மற்ற மார்க்க ஒழுக்கம் எல்லாம் பறந்துடும். இருக்கிற 4-5 நாள் ஆட்டம் போடுவாங்க, போகும்போது மறுபடியும் ஹிஜாபோட பார்க்க போயிடுவாங்க. 3வது ஒரு கூட்டம் வரும், வரும்போது அவங்க இஸ்லாமியர்களாக தான் இருப்பாங்க, வரும்போது இஸ்லாம் இருக்காது, இங்கே இருக்கும்போது இஸ்லாம் இருக்காது, போகும்போது இஸ்லாம் இருக்குது, பெயரில் மட்டும்தான் இங்கே பெயரை பார்த்து நாங்களே கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிறார். அப்போ எந்த அளவில் மக்கள் இருக்கிறாங்க? அப்போ அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுடைய கண்ணியத்திற்காக அவன் தரக்கூடிய அந்தஸ்துக்காக எல்லா நேரத்திலையும் மார்க்க கடமைகளையும் பெருமானாருடைய சுன்னாக்களையும் பேணி எந்த நிலையில் அதை விட்டு கொடுக்காம இருக்கிறாங்களே, அந்த அடியார்களாக வாழ்ந்தால் அவர்களுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்து. வெறும் பெயருக்கு அல்லாஹ், பெயருக்கு முஸ்லீம், எப்போவாது தொழுகை, எப்போவாது நோன்பு, எப்போவாது குரான் என்று எந்த நிலையிலையும் இன்னைக்கு எத்தனை சமூகம் அல்லாஹ் என்றாலே தெரியாமல் வாழ்கிறார்கள், மார்க்கத்துடைய எந்த நிகழ்வுகளையும் புரியாமல் நடக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் இவர்களுக்கெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை தருவான்? யோசித்து பார்க்க வேண்டிய நேரமா இல்லை? நான் யார் அல்லாஹ்விடத்தில் என்று உங்களையும் என்னையும் கேள்வி கேட்க வைக்கிற உரைதான் இந்த உரை. அதை சர்வசாதாரண 10ஓட 11 இருக்கிற அடியானா அல்லது நல்லோர்களோடு நபிமார்களோடு அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற அடியானா? நான் யார் என்பதை நிச்சயமாக உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் அன்பானவர்களே. மனிதர்களிலேயே அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் யார்? நபிமார்கள் இல்லையா? நபிமார்களுக்கு ஏன் அல்லாஹ் அந்த உயர் பதவிகளை தந்தான்? எவ்வளவு அருட்கொடை, எவ்வளவு நிஅமத்துகள், எவ்வளவு அற்புதங்கள். ஏழ்மையில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் குடும்ப சுமைகள் இருந்தாலும் சமூகத்தினுடைய எதிர்ப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை மேலோங்கத்தானே வைத்திருந்தான். அப்படிப்பட்ட நபிமார்கள் பல நேரங்களில் சோதனைகளையும் கஷ்டங்களையும் அடைந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள் சகோதரர்களே. பல நேரங்களில் அவர்களுக்கு சோதனை தான். ஆனால் அதையெல்லாம் அல்லாஹுக்காக பொறுமை காத்த நேரம் ஹலீலுல்லாஹ். எப்படி அல்லாஹ் சுலாஹிக்கிறான்? என்னுடைய நெருங்கிய நண்பன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் கிட்ட உயர்ந்த பதவிகளை பெறாம இந்த பாக்கியம் கிடைச்சிருமா? எப்படியான ஒரு வார்த்தை அது! வெறும் நண்பன் அல்ல, நெருங்கிய உற்ற நேசன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சாதாரண நம்ம நண்பர்கள் பல பேர் இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சிலர்கள் தான் இருப்பார்கள். அப்படி அல்லாஹ் பாராட்டுறான். ஆனால் அந்த நபி எவ்வளவு அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் செய்திருக்க முடியும். இன்னும் ஒன்றை சொல்லவா? பல நபிமார்களுக்குரிய சிறப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். நீங்க அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர் தான் என்றால் உலகத்திலேயே அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தாமல் விட மாட்டான்.
உலகத்திலேயே அந்த கண்ணியத்தை அல்லாஹ் அதோடைய மறுமையில் நீங்கள் கிடைக்கிறது ரெண்டாவது, அல்ஹம்துலில்லாஹ், அது பிரம்மாண்டம். ஆனால் உலகத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் அருளிலே இருக்கிறீங்க என்றால், உயர்ந்த பதவிகளை பெற்றிருக்கீங்க என்றால், உலகத்திலேயே உங்களுடைய மதிப்பை அல்லாஹ் உங்களுக்கு வரக்கூடிய மக்கள் பார்வையில் எந்த சிரமமாக இருந்தால் அதை நீக்கி அல்லாஹ் உங்களை மேன்மையாக்கி வைத்துக் கொண்டே இருப்பான். மூசா நபியுடைய வாழ்க்கையில் அதற்கான ஒரு சான்றை பார்க்கலாம். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், 33வது அத்தியாயத்துடைய 69வது வசனம், 33ல் 69, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா. அல்லாஹ்வுடைய வசனம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நோவினைப்படுத்தாதீங்க. எப்படி மூசா நபியை அவங்க சமூகம் தொந்தரவு பண்ண மாதிரி நீங்க நோவினைப்படுத்தாதீங்க. அப்படி மூசா நபிக்கு அவங்க சமூகம் தொந்தரவு கொடுத்த நேரம் ஃபபர்ரஹுல்லாஹு மிம்மா காலு, அந்த மூசா நபியின் சமூகம் சொன்னதை விட்டு மூசா நபியை நம்ம பாதுகாத்தோம். அடுத்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை, வகான இன்தல்லாஹி வஜீஹா, ஏனென்றால் மூசா நபி என்னிடத்தில் சிறப்பு அந்தஸ்து பெற்றவராக இருந்தார், என்னிடத்தில் உயர்ந்த இடத்தில் அவர் இருந்தார், என்னுடைய முழு அன்பிற்கு பாத்திரமாக அவர் இருந்தார், என்னுடைய எல்லா ஹைரையும் அடையக்கூடியவராக அவர் இருந்தார். அதனால் அந்த மக்களிடமிருந்து மூசா நபியை பாதுகாத்து அவருக்கு நலவையும் லேசையும் தந்தோம். எனவே மூசா நபியுடைய சமூகம் மூசா நபியை டார்ச்சர் பண்ண மாதிரி நீங்க அப்படின்னு உங்க நபி முஹம்மதை செய்யாதீங்க என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறான் 33:69. அப்போ மூசா நபியுடைய வாழ்க்கையில் ஏராளமான இன்னல்கள் வேதனைகள் உண்டு. இந்த சம்பவம் எதை குறிப்பிடுது? புகாரில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன அந்த மூசா நபியின் சமூகம் டார்ச்சர் பண்ணாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்க? ஆற்றுல குளிப்பாங்க. நம்முடைய இன்றைக்கி நம்ம எங்கேயாவது வெளியூர்லாம் போனோம்னா கிராமத்துக்கு முன்னாடி செய்வோம், ஆற்றுல தான் குளிப்போம் இல்லையா? முந்தைய காலங்கள் எல்லாம் பாத்ரூம் கலாச்சாரம் கிடையாது, வெளியில் வெட்ட வெளியில் தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. மூசா நபியுடைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆற்றுல குளிக்கிற பழக்கம்தான். அப்போ எல்லாரும் என்ன செய்வாங்க? அன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் மக்களோடு மக்களாக நின்று தான் குளிப்பாங்க. சிலர்கள் ஆடை உடுத்தி குளிப்பார்கள், சிலர்கள் ஆடை இல்லாமல் குளிப்பாங்க. அப்படி அன்னைக்கு உள்ள காலகட்டம் அப்படி இருந்துச்சு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி என்றால் கொஞ்சம் ரொம்ப வெக்க உணர்வுடையவராக இருந்தார். ஒரு பாறைக்கு பின்னால் போய் தான் என்ன செய்வார்? ஒளிஞ்சி தான் குளிப்பார், ஆடையை ஃபுல்லாக உடுத்தி தான் குளிப்பார். இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப கூச்சசுபா, ரொம்ப சில பேர்லாம் ரொம்ப வெக்கப்படுவாங்கல்ல, சில இடங்களில் அவங்க ட்ரெஸ் மாற்ற வெக்கப்படுவாங்க, ஆண்கள் எடுத்துக்கொண்டால் வெக்கப்படுவாங்க, அவங்க ரூமில் அவங்க பாத்ரூமில் தான் அவங்களுடைய குளியல் இருக்கணும், இதெல்லாம் ஆசைப்படுவாங்க. அப்படி ரொம்ப வெக்க உணர்வுடையவராக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் காரூன் மூசா நபி காலத்தில் வாழ்ந்தானா இல்லையா? அவன் என்ன செய்கிறான்? மூசா நபியை பற்றி ஒரு அவதூறை கட்டி விடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் உடம்பெல்லாம் நோய், அவர்கிட்ட யாரும் போய், அவர் ஒரு நோஞ்சான, அவர் சீக்காளி, அவரெல்லாம் நீங்கள் தொட்டு கூட பார்த்துடாதீங்க, இப்படியான அதனால தான் அவர் ஒளிஞ்சு குளிக்கிறாருங்க என்றெல்லாம் கங்கணம் கட்டி விடுறான். சொன்ன நம்பாமல் இருப்பாங்களா? பெரிய செல்வந்தரா இல்லையா காரூன்? யார் அவன்? கஜானாவை தூக்கி செல்ல அந்த சாவியை சுமக்க பெரிய கூட்டம் தேவை என்றால் அப்படிப்பட்டவன் சொல்லும்போது மக்கள் நம்பாமல் இருப்பாங்களா? பார்க்கும்போதெல்லாம் அவரை கிண்டல் செய்வார்கள். எவ்வளோ மனசு ரணமாக இருக்கும், எவ்வளவு இந்த மக்கள் ஏன் இப்படி பேசுகிறாங்க என்று அவர் எவ்வளவு மனசு புண்பட்டு இருப்பார். ஆனாலும் பாறைக்கு பின்னால் தான் போய் நின்று குளிப்பார். மக்கள் நாளுக்கு நாள் போராடுப்பார் நோயாளி, இப்படியெல்லாம் கிண்டல் அடிப்பார்களாம். நாளுக்கு நாள் மனசால காயப்பட்டு யா அல்லாஹ் என்னுடைய கவலையை என்னுடைய காரியத்தை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் யா அல்லாஹ், என்னை நீ உயர்த்தி கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் கதறாத நாள் இல்லை. ஒரு நாள் அவருடைய துணியல் அன்னைக்குன்னு பார்த்து துணியெல்லாம் கலட்டி பாறையில் வைக்கிறார். அந்த பாறை, புகாரில் வரக்கூடிய செய்தி இது, அல்லாஹ் ஆணையிடுகிறான், அந்த பாறை அந்த துணியை சுமந்து அப்படியே ஓடுது, அப்படியே நகண்டு வருது. நகண்டு என்ன ஆகுது? மக்கள் ஒன்றா குளிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல, அங்கே வந்து அந்த பாறை நின்றுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த துணியை எடுத்துகிட்டு போதேன்னு சொல்லி அதை விரட்டிக்கிட்டே என்ன செய்கிறாரு? அப்படியே தண்ணிக்குள்ளேயே வந்து அந்த பாறை கிட்ட வந்து நிற்கிறார். குளிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் மூசா நபியை பார்க்குறாங்க. ஆஹா, என்ன ஒரு வலுமிக்க ஒரு உடல், என்ன அதான் ஒரு ஜிம்பாடின்னுவோமே, ஒரு சிக்ஸ் பேக் உடம்புன்னுவோமே, அப்படியான இவ்வளவு கட்டுடலாக இருக்கிறாரே, இவ்வளவு அழகிய உடலுடையவராக இருக்கிறாரே, இவரை போய் நோயாளின்னமே, இவரை போய் சீக்காளின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு மக்கள் எல்லாம் வருத்தப்பட்டார்களாம். அந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாறையை தன் கைத்தடியால் 6 அடி அடித்தார்கள். அந்த 6 அடியினுடைய அச்சு அந்த பாறையில இருந்தது என்று இந்த ஹதீஸில் இடம்பெறுகிறது. புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி. அப்படியானால் அந்த நேரம் மக்கள் எல்லாம் மூசா நபியை போல ஒரு ஆரோக்கியமான அழகுடைய மனிதர் இல்லவே இல்லை என்று அடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அல்லாஹ் தன்னிடத்தில் உயர்ந்த மதிப்பு பெற்றவராக இந்த மூசா இருந்தார். மக்களுடைய தூத்து செய்தியிலிருந்து, மக்களுடைய அவதூறு பேச்சிலிருந்து மூசா நபி அல்லாஹ் பாதுகாத்தான். ஏன்? அல்லாஹ்விடத்தில் அவர் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவராக இருந்தார், மேன்மையுடையவராக இருந்தார், கண்ணியத்திற்குரியவராக இருந்தார் என்ற அந்த நிலைதானே. அப்படிதான் தோழர்களே, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் என்னுடைய நெருங்கிய அடியான்
அவன் சங்கடப்பற்றக்கூடாது, சடைவடைஞ்சிடக்கூடாது, நோவினை பெற்றக்கூடாது என்ற இந்த மண்ணிலேயே நம்முடைய ரப்புல் ஆலமீனிடம் இருக்கக்கூடிய அந்த மதிப்பை நம்மால் உணர முடியும். அதே போலதான் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போல இறைவனுடைய பொருத்தத்தை அடைந்தவர் பார்க்க முடியாது. அப்படிதானே? நபிமார்களிலேயே அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிற மாநபி, எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையுடைய ஒவ்வொரு சம்பவத்தையுமே அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறணும். தொழுதார்கள் கால் கொப்புளமாகிற அளவிற்கு, ஏழ்மையை விரும்பினார்கள். பல நேரத்தில் அல்லாஹ் செல்வத்தை தந்தும் அதை மக்களுக்காக தந்தார்கள். யாரையும் குரோதத்தோடு பகையோடு பார்த்தது கிடையாது. ரபீல் அவ்வல் மாசத்தில் இருக்கிறோம், பெருமானாரை சிலாகித்து மௌலிது பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு வேக வேகமாக பாடுகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நாங்கள் படிக்கிற பாடமே அவர்களுடைய ஒவ்வொரு நொடியையும் இறை பொருத்தத்திற்காக, இறை திருப்திக்காகவே அவர்கள் செதுக்கினார்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அல்லாஹ்வுக்காக வாழ்ந்திருந்தால் மறுமை நாளில் யாருக்கும் கிடைக்காத அந்தஸ்து, மகாம மஹ்மூதா என்கிற இடத்தில் அல்லாஹ் எழுப்புவான். அல்லது கௌசர் நீர் தடாகத்தை அல்லாஹ் தருவான். மக்கா மஹ்மூத் அல்லாஹ் எழுப்புவான். ரெண்டாவது கௌசர் நீர் தடாகம் சொர்க்கத்தில் முதல் ஆளா போவாங்க. எல்லா நபிமார்களும் அல்லாஹுடைய அரிசின் முன்னால் நின்று பேச நடுங்கிற நேரம் பெருமானார் பேசுவார்கள். ஷஃபாஅத்து பண்ணுகிற வாய்ப்பை அல்லாஹ் தருவான். இப்படி அல்லாஹ் நபியே உங்களை மறுமையில உயரத்துக்கு மேல் உயரத்திலே கொண்டு போவோம் என்று அல்லாஹ் சொன்னானே, ஆனால் அப்படிப்பட்ட தகுதியை அல்லாஹ் நபிக்கு இந்த மண்ணிலே தந்தானா இல்லையா? தாயிஃப் நகர பயண மக்கள் எல்லாம் விரட்டி அடிக்கிறார்கள், உடம்பெல்லாம் ரத்தம் சொட்டுகிறது. அந்த நேரத்தில் யா அல்லாஹ் இந்த மக்கள் எல்லாம் என்னை எவ்வளவு கேவலப்படுத்தி விட்டார்கள், எவ்வளவு அவமானத்தை, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. இந்த மக்கள் மத்தியிலே நான் பலகீனப்படுவதை உன்னிடமே முறையிடுகிறேன் யா அல்லாஹ். ஆனால் உன்னிடத்திலே ரஹ்மானே நான் எந்த நிலையிலையும் பலகீனப்பட்டு போயிரு, மனிதர்கள்ட்ட பலகீனப்பட்டிருக்கேனே தவிர உன்னிடத்தில் நான் அந்தஸ்து குறைந்தவனாக இல்லையே, அதுதான் எனக்கான நன்மை என்கிற வார்த்தையை பெருமானார் ஒரு துவா, பெரிய துவாவாவே செய்கிறாங்க. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை. அதே போல அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த நபிமார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது நபிமார்களுடைய, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களான சஹாபாக்கள், மூன்றாவது சமூகம், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டார் என்று அல்லாஹ் அப்படியே சர்டிஃபிகேட்டாகவே கொடுக்குறான். என்றால் அவங்க ஒவ்வொரு சஹாபாக்களுமே எந்த அளவிற்கு அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தையும் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் பெற்ற மக்களாக வாழ்ந்திருப்பார்கள். இன்னைக்கு நானோ நீங்களோ ஒரு எக்ஸ்ட்ராவா உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் குர்ஆனை ஓதுவோம்ப்பா என்றால் நம்ம மனசு வருதா? அந்த 1/2 hour ஃபோனை நோண்டுவோமே, அந்த 1/2 hour டிவியை பார்ப்போமே, 1/2 hour வெளியே எங்கேயா சுத்துவோமே, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர என்று தோணுதா இல்லையா? ஆனால் இறைவனுக்காக நாம செய்யக்கூடிய எந்த நல்லறங்களாக இருக்கட்டும், அதனால் அல்லாஹ் உங்கள் முன்னால் நெருங்கி வராமல் இருப்பதில்லை தோழர்களே. ஒரு சஹாபியுடைய கண்ணீர் வரலாறை நீங்கள் படிக்க வேண்டும். உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபியுடைய வாழ்க்கை நீங்கள் படிக்கிற நேரம் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்களாக இருக்கணும் என்கிற அந்த ஆசை ஏற்படும். அஹ்ஸாபுடைய போர்க்களம், அகல் போருக்காக எல்லாரிடம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பொருளாதாரம் திரட்டுகிறார்கள். எல்லாம் கொடுங்கப்பான்னு கேட்குறாங்க. எல்லாரும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹ் தன்னுடைய வியாபார ஒட்டகங்களை எல்லாம் கொடுக்கிறார். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அனைவருமே அவங்க பங்குகளை கொடுக்குறாங்க. எல்லாம் வந்து நினைச்சதுக்கு மீறி அமௌண்ட் சேர்ந்துருச்சு. கேட்ட உடனே இறைவனுடைய பொருத்தத்துக்காக தந்தீர்களே, அல்லாஹ் உங்களை சிறந்த அந்தஸ்தில் வைப்பான்னு துவா செய்கிறாங்க. ஆனால் அதே சபையில் இருக்கிற சிலர்கள், திண்ணை தோழர்கள், சஹாபாக்கள், குறிப்பாக இந்த உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹ் போன்ற மக்கள் எல்லாம் அழுகிறார்கள், எங்களால் கொடுக்க முடியலையே. அவங்களுக்கு நமக்கெல்லாம் காசு இருந்தால் கொடுக்க போகிறோம், இருந்தாலுமே அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலர்கள் யோசிப்பாங்க, 5 கொடுக்கலாமா 10 கொடுக்கலாமா. ஆனால் அல்லாஹ் நாடியவர்கள் சில பேரை கேட்டதை விட பல மடங்கு அள்ளி கொடுக்குற மக்கள் நம்மளே இருக்கிறார்கள். ஆனால் இவங்கள்ட்ட கையில் காசு, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஆனால் கையில் காசு இல்லை. ஆனால் ஏங்குறாங்க, கொடுத்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நேசம் பெற்ற உயர்ந்த தரஜாவிலே போயிட்டாங்க. அப்போ எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையா 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 என்று எல்லாரும் அழுகிறார்கள். அதில் ஒருவர் தான் உல்பத் இப்னு ஸைத். இரவு இஷாவுக்கு பிறகு இந்த விஷயங்கள் நடக்குது. நேராக வீட்டுக்கு போய் கதவை அடைத்து கொண்டு தனக்கும் தன் ரப்புக்குமான தனிமை அல்லாஹ்விடத்திலே அலறுகிறார். இறைவா ரஹ்மானே, கருணையாளனே, இந்த மக்கள் எல்லாம் உன்னுடைய நெருங்கிய அந்தஸ்தை பெற்று விட்டார்கள், நெருங்கிய அருளாக உன்னை நெருங்கி விட்டார்கள். ஆனால் என்னால் அந்த உன்னுடைய நெருக்கமான அந்தஸ்தை பெற முடியவில்லையே, என்னால் இந்த தர்மத்தை செய்ய முடியலை என்று ஏங்கி ஏங்கி இரவெல்லாம் அழுகிறார். அவர் என்ன சொல்றாரு? யா அல்லாஹ், என்னுடைய மான மரியாதை நான் அடகு வைக்கிறேன்.
நான் தர்மம் செய்கிறேன். என்ன மான மரியாதை தர்மம் செய்கிறார்? யா அல்லாஹ், என்னை பற்றி ஒருத்தன் அவதூறு பேசியிருப்பான், என்னை அவமானப்படுத்தியிருப்பான், என்னை கிண்டல் அடைத்திருப்பான், என்னை பற்றி புறம் பேசியிருப்பான், என்னுடைய ரகசியத்தை அம்பலப்படுத்தி என்னை அவமானப்படுத்தி இருப்பான். இப்படி பல நிகழ்வுகள் என்னை மக்கள் இருக்கிறார்களே, அவங்க எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன், யாரையும் நான் பழி தீர்க்க போவது கிடையாது. இப்படி என்னுடைய மானத்தை நான் உனக்காக தர்மம் செய்கிறேன் யா அல்லாஹ். அந்த போரிலே தர்மம் செய்தால் உன்னுடைய உயர்ந்த அந்தஸ்து பெறுவேன் என்று பெருமானா சொன்னாங்களே, அது மாதிரியான அந்தஸ்து எனக்கு வேணும் 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 என்று இரவெல்லாம் அழுகிறார். இன்னைக்கு எத்தனை இரவுகள் நம்ம அல்லாஹ் நமக்கு அருள் செய்தவர்களை தவிர எத்தனை இரவுகளை நாங்கள் பாவத்திலையும் அநியாயத்திலையும் இன்னும் பெற அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரிய காரியத்திலையுமே கழிக்கிறோம். பல நேரம் சஹாபாக்கள் இரவெல்லாம், இப்னு உமர் ரலியல்லாஹு போன்ற மக்கள் இரவெல்லாம் நின்று வணங்கி தொழுத பிறகும் கூட இனியும் அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்தணுமே என்று அவர்கள் உணர்ந்த நேரம் உண்டு. இரவெல்லாம் அழுது உறங்குகிறார். ஃபஜருடைய நேரம் தொழுது பிறகு பெருமானார் கேட்ட வார்த்தை, தன் மான மரியாதையை தர்மம் செய்து அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறார், யார் அவர் என்று கேட்கிறார்கள். எங்கே அவர் என்று கேட்கிறார்கள். வார்த்தையை கவனிங்கள். தன் மான மரியாதையை தர்மம் செய்து அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த வசந்த மனிதர் இங்கே இருக்கிறார், அவர் எங்கே என்று கேட்கும்போது உல்பத் இப்னு ஸைத் விளங்கி கொண்ட, நான் தானே என் மான மரியாதை அடக வைத்தேன், நான் என் ரப்பிலே முறையிட்ட அந்த செய்தி எனக்கும் அல்லாஹ்வுக்கு தவிர யாருக்கும் தெரியாதே. அப்படியானால் பெருமானார் சொல்லுகிறார்கள் என்றால் அவர் கணிக்கிறார், அல்லாஹ் என்னுடைய இந்த காரியத்தை நபிக்கு வஹியாக்கி விட்டான், வஹியாக சொல்லிவிட்டான் என்று ஓடி வந்து உல்பத் இப்னு ஸைத் பெருமானார் கரம் பிடித்து நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்கள் என்று சொல்லும்போது கத் குபில சதகத்துக, பெருமானார் சொன்னார்கள், உல்பத் இப்னு ஸைத் உன்னுடைய இந்த தர்மத்தை அல்லாஹ் அங்கீகரித்தான், இந்த மக்களை போல உங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைத்து விட்டது என்று சொன்ன நேரம் பெருமானார் கரம் பிடித்து தேம்பி தேம்பி அழுகிறார். உல்பத் இப்னு ஸைத், யா அல்லாஹ், உன்னுடைய அடியான் உன்னிடத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உண்டு, அதை அடைய வேண்டும் என்று கதறிய ஒரு கதறலுக்காக, கண்ணீர் வடித்த சில துளிகளுக்காக இதோ நபியின் நாவாலேயே அந்த அந்தஸ்தை பெறுவதாக நீ அறிவித்தாய ரப்பே, உனக்கே எல்லா புகழும் என்று அந்த சபையிலே சப்தமிட்டு அழுதாராம் உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி பெருமானாருடைய அந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் அந்த நாள் நிம்மதியாக அவர் உறங்கினார் என்ற செய்திகளை படிக்கிற நேரம் தோழர்களே, இன்னைக்கு எவ்வளவு பாவங்களை செய்துவிட்டு, ஒரு தவறை செய்துவிட்டு, ஒரு ஆபாசத்தை பார்த்துவிட்டு, இன்னபிற அக்கிரமங்களை செய்துவிட்டு நிம்மதியாக உறங்குறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே, ஆகா இதனால் அல்லாஹ் என்னை வெறுத்துருவானே, அல்லாஹ் என்னை சபிச்சிருவானே, என்னை அல்லாஹ் கேவலப்படுத்திடுவானே, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாயிருவேனே என்கிற பதட்டமோ கவலையோ கண்ணீரோ கஷ்டமோ இல்லை என்றால் எப்படிங்க அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நம்மால் பெற முடியும்? இப்படிப்பட்ட சஹாபாக்களிலேயே சஹாபிய பெண்களுடைய அந்த அர்ப்பணிப்பை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஈமானிய பெண்களுடைய அர்ப்பணிப்பு, சஹாபிய பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த மார்க்கத்தை ஏற்று மார்க்கத்துக்காக எல்லா அர்ப்பணிப்பையும் கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கையிலும் உண்டு. அதில் ஒரு கருநிறத்த அடிமையினுடைய வாழ்க்கையை நீங்கள் இதில் உதாரணமாக படிக்கிறோம். எப்படி அவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலேயும் கூட அல்லாஹ் அவர்களை உயர்த்தத்தான் செய்திருக்கிறார். கருநிறத்த அடிமை பெண், அவங்கள்ட்ட எந்த சொத்தும் கிடையாது, பணமும் கிடையாது, பாதுகாக்க உறவும் கிடையாது. மதீனாவிலே பெருமானாரை சந்தித்து இஸ்லாத்தை ஒரு வயதான ஒரு கருநிறத்த அடிமை பெண், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கிறார்கள். அவங்களுக்கு எந்த வழியும் இல்லாதனால, எந்த அரவணைப்பு இல்லாதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு அருகிலேயே ஒரு கூடாரத்தை கட்டி, அம்மா நீங்கள் இங்கே தங்கிக்குங்க அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பாருங்க, அந்த பெண்மணி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இறைவனிடத்திலிருந்து ஒரு அந்தஸ்து பதவி வேண்டும், அதற்காக நான் நிறைய அமல்கள் செய்ய ஆசைப்படுகிறேன், எனக்கு ஒரு அனுமதி கிடைக்குமா? இதோ இந்த மஸ்ஜிது நபவி இருக்கு இல்லையா, பள்ளிவாசல், மதீனாவினுடைய இந்த பள்ளிவாசல், இதை பெருக்கி கிளீன் பண்ணுற, சுத்தம் செய்கிற ஒரு வேலை எனக்கு கொடுங்கள் யா ரசூலல்லாஹ். எந்த ஊதியமோ எந்த உலகளாவும் அல்ல, இந்த பணியில் இருக்கிற நேரமெல்லாம் அல்லாஹ் என்னை நெருக்கமாக்கி கொள்வானே, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் தானே என்று அவர் ஏங்குறார். பெருமானாரும் அனுமதிக்கிறாங்க, பள்ளியை கூட்டுவாங்க, பெருக்குவாங்க, கிளீனாக வச்சுக்குவாங்க. ஒரு நேரம் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட இவங்க உரையாடுகிறார்கள். அப்பப்போ ஐஷா அம்மா வீட்டுக்கு போவாங்க, ஐஷா அம்மா இவங்க வீட்டுக்கு போவாங்க, இப்படியே உரையாடுவார்கள். அப்போ இந்த கருநிறத்த அடிமை பெண் சொல்கிறாங்க, புகாரில் வரக்கூடிய செய்தி இது, நான் ஒரு ஊரில் அடிமையாக இருந்த நேரம், ஆரம்ப நேரம் அது, என்னுடைய எஜமானி குளிக்க போகிறாள். குளிக்க போன நேரம் அவருடைய கழுத்து மாலையை அவிழ்த்து வைத்து விட்டு குளிக்க போகிறான். நானும் வெளியே பாதுகாப்புக்கு நிற்கிறேன். திடீரென்று அந்த கழுத்து மாலையை ஒரு பறவை, ஒரு பருந்து தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போ எல்லாரும் யதார்த்தம் தானே, இருக்கிற இந்த அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை, நானும் குளிக்க போயிட்டேன். அப்போ நீ தான் திருடனன்னு என்னை பிடித்து எல்லாரும் கேவலப்படுத்திய, அவமானப்படுத்திய நேரம், நான் ஆக பலகீனப்பட்டு மனசு உடைஞ்ச நேரம். அந்த நேரத்திலேயே என்னுடைய
நிச்சயமாக ஒரு இறைவன், இஸ்லாத்தை ஏற்கல அந்த அம்மா, மார்க்கம்னா என்னன்னு தெரியாது, ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் நிச்சயமாக என்னை காப்பாற்றுவான். நான் நினைச்சேன். கொண்டு போன பருந்தே அந்த நெக்லஸை கொண்டு வந்து கீழே போடுது. எந்த மக்கள் எல்லாம் என்னை கேவலப்படுத்தினாங்களோ, அசிங்கப்படுத்தினாங்க, மக்கள் எல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு தெரியாமல் செஞ்சிட்டோன்னு என்று மன வருத்தப்பட்ட சந்தர்ப்பம் அது. எதுக்காக இந்த சம்பவத்தை அவங்க சொல்கிறாங்கன்னா, நான் அன்னைக்கு கொள்கையை ஏற்கக்கூடவில்லை, ஆனால் ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் நிச்சயமாக நம்பியவங்களை விடமாட்டான், அவங்களுக்கான அந்த கேவலத்தை நீக்காமல் அவங்கள சுத்தப்படுத்தாமல் அல்ல விடமாட்டான், நான் நம்பினேன், அதே சபையில் அல்ல எனக்கு உயர்வை தந்தான் என்று சொல்லி இந்த தாயார் அவ்வப்போது நெகிழ்வான சம்பவங்களை பரிமாறிக்கொள்வார்களாம். ஒரு நேரம் பெருமானார் காலை ஃபஜருக்கு வருகிறார்கள். பள்ளிவாசல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது. எங்கே அந்த பள்ளியை சுத்தம் செய்கிற அம்மா எங்கே, ஏன் அப்படின்னவொடனே அவர்கள் இறந்து விட்டார்கள், யாரோ சொல்லலாம், மௌத்தாகி விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அவங்க அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறாள் கேட்குறாங்க. ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போது அவங்க சொல்கிற வார்த்தை சஹாபாக்கள், இந்த பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்கிற ஒரு வயசான ஒரு பெண்மணி, யாரோ சொல்லலாம், அவங்க இறந்துட்டாங்க, தூக்கி போடவும் அவங்கள அடக்கம் பண்ணவும் கூட யாருமே இல்லையே, நாங்கள் தான் இருந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டோம், உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பண்ணிட்டோன்னா உடனே கோவப்படுறாங்க. நீங்கள் என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்க வேண்டாமா, அவங்களுடைய கபரை காட்டுங்க என்று நேராக போய் அவங்க கபரில் நிற்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு நபருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை ஏன் அல்லாஹ்விடத்தில் இவங்க உயர்ந்தாங்க என்கிற அடையாளத்தை அல்லாஹ் அங்கே வெளிப்படுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்காக அங்கே ஜனாசா தொழுகை மீண்டும் தொழு வைக்கிறார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தொழு வைக்கிறாங்க. சொல்றாங்க, ஃபஇன்ன ஸலாத்தி யுனவ்விரு கப்ரஹா, என்னுடைய இந்த தொழுகை இந்த அம்மாவினுடைய தாயுடைய கபரை ஒளிவூட்டும் என்று சொன்னார்கள். சாதாரணமான பெண் அவர், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஒரு தாய், அவருக்கு என்னுடைய தொழுகை இருக்க வேண்டும் என்று, என் தொழுகையால் அவருடைய கபரை அல்லாஹ் ஒளிவூட்டுவான் என்று பெருமானார் சொன்ன செய்தியை நாம் படிக்கிறோம். அப்படியானால் தோழர்களே, தாய்மார்களே, ஒரு மனிதர்கள் பார்வையில் அற்பமான ஒரு பெண்மணி, மனிதர்களுடைய பார்வையில் ஒன்றுமில்லாத ஒரு தாய், ஆனால் அல்லாஹ்விடத்திலே எப்படிப்பட்ட உயரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அப்படிப்பட்ட ஒரு உயரத்தை நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அல்லாஹ் தருவானே, அப்படிப்பட்ட ஒரு உயரத்தை அல்லாஹ் எனக்கும் தரணும், என் தாய் தந்தைக்கு தரணும், என் உறவுக்கு குடும்பத்தாருக்கு தரணும் என்கிற அந்த ஆசை இருந்தால் இன்னும் நன்மைகளை முன்னேறுவோம், அல்லாஹுடைய நேசத்தோடு இன்னும் பயணிப்போம். அல்லாஹ் தடுத்த பாவங்களை எல்லாம் தூர வீசிவிட்டு ஷைத்தானியை வளைய விட்டு வெளியே வந்து நல்ல உள்ளம் கொண்ட நல்ல இறையச்சம் கொண்ட மக்களாக நாங்கள் மாறுவோமா இல்லையா தோழர்களே, தாய்மார்களே? அப்படிதான் அன்றைய சஹாபிய பெண்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையுமே இறை நேசம் கிடைக்காதா? என்னுடைய கணவர் இறந்தார், பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே இறைவனத்திலே உள்ள அந்த உயர் அந்தஸ்துக்காகவே அர்ப்பணித்த வரலாறுகளை எல்லாம் நாம் படிக்கிறோம். அப்படியானால் தோழர்களே, தாய்மார்களே, நபிமார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், இப்படிப்பட்ட பலர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் ஏன் மேலோங்கி வைத்தான்? ஏன் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு என்று பாராட்டினான்? ஏன் உலகத்தில் வாழும் போதே சொர்க்கம் உறுதியாக்கப்பட்ட மக்கள் என்று அவர்களை அல்லாஹ் அறிவித்தான் என்றால், அவர்கள் இறைவனுடைய சிறப்பு அந்தஸ்துகளையும் உயர் பதவிகளையும் பெற்றார்கள், அதற்குரிய மக்களாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நாங்க அப்படி இருக்கிறோமா, அந்த அந்தஸ்தை பெற்றுட்டோமா என்பதை இந்த உரையினுடைய துவக்கத்தில், இந்த ஆரம்ப செய்தியில் நீங்கள் யோசிக்க வேண்டும். அடுத்த ஒரு 5 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்வேன். இந்த 5 காரியம் இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பதவிகளை நமக்கு வாங்கி கொடுக்கும். பெருமானார் சொன்னாங்க, புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஒரு செய்தி, அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், சொர்க்கவாசிகள், உயர்ந்த சொர்க்கவாசிகள், நான் முதல்ல சொன்னேனே, உயர்ந்த சொர்க்கவாசிகள் எப்படி தாழ்ந்த சொர்க்கவாசிகளை பார்ப்பார்களோ அந்த மாதிரி, அதாவது வானத்தில் உள்ளவன் எப்படி நட்சத்திரங்களை பார்ப்பான், நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், நம்ம இருக்கிறோம், நம்ம எப்படி நட்சத்திரங்களை பார்ப்போம், அது மாதிரி தூரமாக இருக்கா இல்லையா, சின்னதாக தெரியுதா இல்லையா, அது மாதிரி உயர்ந்த சொர்க்கத்தில் உள்ளவன் கீழே உள்ளவங்க நட்சத்திரங்களை மாதிரி பார்ப்பான். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யாரோ சொல்லலாம், உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்களே அவங்க நபிமார்கள் தானே? ஆமாம், ஆனால் வல்லதி நப்சி பியதிஹி முஹம்மத், இந்த நபியினுடைய உயிர் யார் கைவசம் உள்ளதோ அந்த இறைவன் சத்தியமாக, ரிஜாலுன், சில மக்களுக்கும் அந்த உயர் பதவி கிடைக்கும், யார் ஆமனு பில்லா, இறைவனை நம்பிக்கை கொண்டு, வசத்தகு அல் முர்சலீன், நபிமார்களை உண்மைப்படுத்தினார்களே, இவர்களுக்கும் அந்த நபிமார்களுக்கு கிடைக்கிற, நல்லோர்களுக்கு கிடைக்கிற, அந்த சாலிஹீன்களுக்கு கிடைக்கிற, அந்த சித்தீகீன்களுக்கு கிடைக்கிற உயர் அந்தஸ்துடைய பதவிகள் அங்கே அவர்களுக்கு கிடைக்கும். யாருக்கு? முதலாவது நபர் யார்? அல்லாஹுடைய நம்பிக்கையிலே ஈமானிலே உறுதியோடு இருந்து நபிமார்களை உண்மைப்படுத்தியவர்கள். நாங்கள் ஈமானில் உறுதியாக தானே இருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ் நம்பிதானே வாழ்கிறோம். ஆனால் அந்த உறுதி என்பது எப்போதுமே தளராமல், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அவனுடைய அருள், அவனுடைய கருணை, அவனுடைய பாசம், இதுதான் என்னுடைய நிலை என்பதாக வாழும்போது நம்மையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனுடைய உயர் அந்தஸ்திலே கொண்டு வருவான்.
இரண்டாவது காரியம், மாஷா அல்லாஹ், இன்னைக்கு தொலை வைத்த அந்த சகோதரர், அந்த 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 நபர், ஏன்னா நான் அவ்வப்போது வருவேன், 2வது 3வது ரக்காத்தை சேர்ந்துருவேன். இன்றைக்கி தான் முழுமையாக தொழக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். எப்போ வந்தாலுமே இங்கே ஓதுற கிராத்து கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்போவுமே. இன்றைக்கி ஓதுன கிராத்து அதே மாதிரி நல்லா இருந்துச்சு, மாஷா அல்லாஹ். அந்த சில கிராத்துகளை கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரி உருக்கம் ஏற்படும். அப்படி அந்த குர்ஆனை நாங்கள் நிறைய ஓத அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்முடைய தரஜாவை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். நம்ம குர்ஆனை பற்றி நிறைய தலைப்புகள் பேசியிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையில். ஆனால் பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனினுடைய அந்த இல்மின் மூலமாக, நாலேஜின் மூலமாக அல்லாஹ் உங்களை உயர்த்தாமல் இருப்பதில்லை. அவர்களுக்குத்தான் மறுமையில் உயர் பதவிகளே. மறுமையிலனா நம்ம சொன்னோமே எந்த அமலுமே கிடையாது. குர்ஆன் ஓதணும், மனப்பாடம் பண்ணி ஓத 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 அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்தஸ்தை கூட்டிக்கிட்டே போவான். வேற எதுல அந்த இருக்கு? மறுமை நாள்ல உங்களுக்கு அந்தஸ்து, அங்க போய் நீங்க கரண்ட் டிக்கெட் மாதிரி கரண்ட்ல நீங்க உயர்ந்த அந்தஸ்தை பெறணும் என்றால் இங்க நீங்க குர்ஆனை ஓதி இருக்கணும், இங்க குர்ஆனை விளங்கி இருக்கணும், குர்ஆனை மனனம் செய்திருக்கணும், பிள்ளைகளுக்கு மனப்பாடம் பண்ணி கொடுத்து குர்ஆன்களை நல்ல விளங்குற பிள்ளைகளாக நீங்க உங்க பிள்ளைகளை உருவாக்கணும். அப்படியானவர்களுக்கும் அப்படியான பிள்ளைகளுக்கும் அப்படியான பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், உயர்ந்த அந்தஸ்தை, நெருக்கமான அந்தஸ்தை தருகிறான். அதே மாதிரி 3வது காரியம், பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய ரப்பை, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நல்லறங்களால் மட்டும்தான் முடியும். இபாதத்துகள், நான் முன்னாடி ஓதுன 5 வசனங்கள்ல கூட அதிகமாக அல்ல நல்லறங்கள், அமீலு சாலிஹாத், நல்ல அமல்களைத்தான் அல்லாஹ் பேசுவான். அதே மாதிரி 30ல் 15வது வசனம், 30ல் 15வது வசனம், ஃபம்மல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நிறைய நல்லறங்களை செய்கிறார்களோ, ஃபஹும் ஃபீ ரௌதத்தின் யுஹ்பரூன், எப்படி சொல்றான் அல்லாஹ், சொர்க்கத்தில் நம்ம சிறப்பு ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. சொர்க்கத்தில் இருப்பாங்கன்னு நல்லா சொல்ல, சொர்க்கத்தில் நம்முடைய சிறப்பு கண்காணிப்பில் அவர்கள் இருப்பார்கள், சிறப்பு அந்தஸ்தில் இருப்பாங்கன்னு நல்லா சொல்றான். அப்படி என்னுடைய அமல்கள் என்ன? நான் குர்ஆன் ஓதாதவனா இனி நான் குர்ஆன் எடுத்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஓதுவேன். அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்ட்ட இருக்கிற உயர் அந்தஸ்தை பெறுவதற்காக நஃபிலான உபரியான அமல்களை செய்ய ஆரம்பிப்பேன். நேரம் கிடைக்குதா, டைம் ஃப்ரீயாக இருக்குன்னா ஒரு நோன்பு வைக்கிறேன். நேரம் கிடைக்குதா, உட்கார்ந்து 4 இஸ்திக்ஃபார் செய்கிறேன். லுஹாவுடைய தொழுகை, சுன்னத்தான இபாதத்துகளை செய்ய ஆரம்பிக்கிறேன். பெருமானார் சொன்னாங்கள், அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஃபில்களை கொண்டு என் அடியானை நெருங்குவதை விட வேறு எதிலையும் நெருங்க முடியாது. நம்ம ஃபர்லிலேயே சோம்பேறித்தனமாக இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்தவளை தவிர. சுன்னத்தா அப்படி இப்படின்னு இருக்கிறோம், ஆனால் நஃபில்களுக்கு எங்கே போவது? அன்றைய சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்யட்டும்? பெருமானார் ஒன்றும் லிஸ்டெல்லாம் அடுக்கலை, நிறைய திக்ரு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்படியே காலை மாலை திக்ருகளை ஓதி அல்லாஹ்ட்ட நம்ம நெருங்குறோமா? ஒரு 5 நிமிடம் கண்ணீர் வடித்து அப்படி அல்லாஹ்ட்ட கதறி நம்ம அல்லாஹ்ட்ட உரையாடுறோமா? இல்லையே தோழர்களே. ஒரு செய்தி பெருமானார் கேட்குறாங்க, அலா அதுல்லுக்கும் மாயம்ஹுல்லாஹ் பிஹில் ஹதாயா, உங்க எல்லா பாவங்களும் க்ளீன் ஆகணுமா? எல்லாருக்கும் ஆசை இருக்குது தானங்க, டோட்டலாக க்ளீன் ஆயிடணும், நோ பாவம். அதே மாதிரி எர்ஃபா பிஹி தரஜாத், உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்ந்துக்கிட்டே போகணுமா? இன்னைக்கு ஒரு லெவலில் இருக்கீங்களா, நாளைக்கு ஒரு படி மேலே, அடுத்த நாள் இன்னொரு படி மேலே நீங்கள் போகணுமா? காலு பலா யார, ஆமாம் அப்படிதான் எங்களுக்கு இருக்கணும்னு ஒன்று பெருமானார் சொன்ன வார்த்தைகள் பெரிய ஒரு இபாதத்துகள் கிடையாது. நம்ம டெய்லி செய்யலாம், ஆனாலும் அலட்சியமாக இருக்கிறது தான். என்னையும் சேர்த்துக்கொள்வேன். இஸ்பாகுல் உலூஇ அலல் மக்காரி, கஷ்டமான டைமில் கூட, குளிர் டைமில் கூட கரெக்டாக ஒழு செஞ்சுருவாங்க. நம்ம என்ன செய்கிறோம், தண்ணீரில் அப்படியே முக்கி நடுங்கிட்டு அப்படியே தொடச்சி எடுத்துருவோம். ஆனால் கஷ்டமான டைமில் கூட பர்ஃபெக்டாக ஒழு செய்வாங்க. வ கஸ்ரத்துல் ஹதாஃபில் மஸ்ஜித், நம்மளாம் இன்றைக்கி நடையே கிடையாது. சிலர்கள் நடந்து வரலாம், ஆனால் பெரும்பாலான மக்கள் அந்த 4வது வீட்டில் இருப்பான், நடந்து வரலாம், ஆனாலும் கூட பைக்கில் தான் பள்ளியில் வந்து இறங்கும். பள்ளியில் இந்த ஸ்டெப்பில் உள்ளே வர நடதை தவிர வீட்டுக்கும் பள்ளிக்கும் நடையே இல்லை இன்னைக்கு. ஆனால் பெருமானார் சொன்னாங்க, பள்ளிக்காக அதிக எட்டுக்கள் வைப்பது உங்கள் பாவங்கள் முழுசும் அளிக்கும், அல்லாட்ட உயர் பதவிகளை வாங்கி தரும். வயின்திலாரு சலா பாத சலா, தொழுகைக்கு முன்னாலேயும் தொழுகைக்கு பின்னாலேயும் பள்ளியில் அமருவது, இந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உங்களை உயர்த்தி கொண்டே போகும். ஃபதாலிக்கும் ரிபாத், இதிலே தான் உயர்வு என்று பெருமானார் சொல்கிறார்கள். இவ்வளோ சின்ன சின்ன அமல் நினைக்கிறோம், ஆனால் இதிலே தான் அல்லாஹ்ட்ட உயர முடியும். உபரியான நோன்புகள், உபரியான அமல்கள், ஃபர்லான காரியங்கள், சுன்னத்தில், இதெல்லாம் ரொம்ப நம்ம அக்கறையாக மாறினால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவோம் தோழர்களே. 4வது விஷயம், 3 சொல்லிட்டேன், 4வது விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹுடைய அந்த நெருக்கமான அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் இறைவனை பற்றி உண்டான கல்வியில தான் முடியும். 58வது அத்தியாயத்துடைய 11வது வசனம், 58ல் 11, யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். தரஜாத் வார்த்தை வருதா? தரஜத்துன்ங்கிற வார்த்தை உள்ளடக்கிய வசனங்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது
யார் இறைவனை பற்றிய மார்க்க கல்வியோடு அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு ஆலிமா நல்லா பயான் பண்ணி நல்ல மக்களுக்கு சொல்கிறீங்களா, அல்லாஹ் உங்களை உயர்த்துவான், கண்ணியத்தை கொடுப்பான். நல்ல உலக ரீதியான கல்வி கொண்ட மக்களாக இருந்தாலும் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். அப்படியான மார்க்க கல்வியில் உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்களா? மார்க்க கல்வியுடைய சிறப்புங்கிற தனி டாபிக். அதில் உங்கள் கவனம் இருந்தால் அல்லாஹ் உங்களை உயர்த்தி கொண்டே போகுவான். 5வது இறுதியான விஷயம் நிறைய இருக்குது. இந்த 5ல் நீங்கள் கவனம் செலுத்தணும். 5வது இறுதியான விஷயம் 3:31 வசனம். ஆல இம்ரானில் 3:31 வசனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதாவது ரபியுல் அவ்வல் மாதம் அவங்களுடைய மீலாது விழா என்ற கொண்டாட்டங்கள்லாம் அரங்கேறுகிற இந்த நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாக நேசித்து அவர்கள் வழியில் நல்ல பண்புடையவர்களாக பொறுமையாளிகளாக நாங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ்ட்ட உயர்ந்த அந்தஸ்தை பெறலாம். குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் நபி வழி நடக்க வேண்டும். நிறைய இது சம்பந்தம் நம்ம பயான்களை கேட்குறோம். ஒரே ஒரு பண்பை இறுதியாக எனக்கு உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் லைஃப்பில் அவங்க சொந்த தேவைக்காக தனக்காக யாரையும் பழி வாங்கினதே கிடையாது. இதை நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். நாங்கள் முன்னாடி அப்படி தாங்க இருக்கிறோங்கன்னா அது அல்ஹம்துலில்லாஹ். யாரையும் குரோதமாக யாரையும் வஞ்சகமாக என்னை திட்டினால் நான் அவனை மன்னிச்சு சரி விட்டுறேன், அல்லாவுக்காக விட்டுறேன். யாரையும் நான் எதிரியாக பார்க்க மாட்டேன், எனக்காக நான் யாரையும் பழி வாங்க மாட்டேன், என் சொந்த வெறுப்புக்காக என்கிற அந்த பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டால், இப்படி மாநபியினுடைய ஒவ்வொரு நல்ல அஹ்லாக்கை நாங்கள் பின்பற்றினால் அந்த ஒவ்வொரு பண்புக்காக அல்லாஹ் நம்ம உயர்ந்துக்கிட்டே போவோம் தோழர்களே. அதை நாம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் பெருமானாருடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் நல்ல நடைமுறைகளையும் நல்ல பண்புகளையும் பெருமானார் காட்டி தந்த நல்ல உறவுகளை பேணக்கூடிய அந்த பண்புகளை எல்லாம் நாங்கள் செயல்படுத்தினால் அல்லாஹ் எங்களை உயர்த்தி அழகுபடுத்துவான் தோழர்களே. அந்த உயரம் என்பது அல்லாஹ்விடம் பெறக்கூடிய அந்தஸ்து என்பது இந்த உலகத்திலேயே நமக்கு அல்லாஹ் காட்டுவான். மரண நேரத்திலேயே அல்லாஹ் என்ன செய்வான், என் அடியார்கள் என்னை நெருங்கி என்னை வாழ்ந்தவன் மரணிக்க போகிறான், அவனை கண்ணியப்படுத்த வேண்டிய நேரம் என்று அல்லாஹ் நம்ம மரணிக்கும் போது அரிசியில் உட்கார்ந்து நம்மளை பெருமைப்படுத்தி பேசுவான். கபூரிலே அதனுடைய அடையாளத்தை ஒளியாக வெளிச்சமாக விசாலமாக பார்ப்போம். மறுமையில் நம்மளை எழுப்பும் போதே நம்ம எழுப்பி நிற்கும் போதே நல்லோர்களோடு நபிமார்களோடு அல்லாஹ்ட்ட உயர்ந்த அந்தஸ்தெல்லாம் பெற்றாங்களே அவங்களோட நம்மளையும் சேர்த்துருவான்னா அப்போ நம்மளும் அந்த கேட்டகரியில் வந்துடுறோம். மறுமையில லேசாக விசாரித்து நேரடியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த இடத்தை அல்லாஹ் உட்கார வச்சுருவான். அப்படிப்பட்ட அந்தஸ்திலே நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹையும் ரசூலையும் நேசித்து இறைவனுடைய பொருத்தத்துக்குரிய காரியங்களை செய்து தவறுகளையும் பாவங்களை விட்டு முழுமையாக விலகிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படியான இறைவனுடைய முழுமையான நேசத்திற்கும் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அந்தஸ்தை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை அமைத்து நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் லேசாக்கி நோய் நொடிகள் பலகீனங்கள் மன அழுத்தங்கள் இல்லாத வாழ்க்கையை தந்து நாளைய மறுமையிலேயும் மண்ணறையிலேயும் இந்த உலக வாழ்விலேயும் அல்லாஹ்வுடைய சிறப்பு அந்தஸ்துகளை பெற்றவர்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வரக்கூடியவர்களாக பெருமானாரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற சிறந்த உயர்ந்த வாழ்வை நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.